இது 3 கிரக பயிற்சி என்பது வந்து 3 முக்கியமான பயிற்சிகளை குறிப்பது. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செப்டம்பர் எண்டு அக்டோபரில் இதில் வந்து சுக்கிர பகவான் வந்து கடகத்திற்கு செல்லுகிறார். கடக சுக்கிரனாக இருக்கிறார். அடுத்ததாக சூரியனும் புதனும் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார்கள். இதெல்லாம் தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இந்த பயிற்சிகள் எல்லாம் சேர்த்து செவ்வாய் கன்னியில் இருக்கார். இந்த பயிற்சிகள் எல்லாம் சேர்த்து தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்றால், கடன் தீர்வதற்கான வழிகள், வியாதி சரியாவதற்கான ருண ரோக சத்ருங்கிறான். அப்போ என்ன ஆகுது? வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் தீர்வதற்கான வழிகள் கிடைக்கிறது. ஆறுக்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது அந்த விபரீத ராஜயோகம் மனைவியால் உண்டாகிறது. பூக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், சார் நான் ஒரு பூக்கடை தான் சார் வச்சுருக்கேன், நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன், நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், ஊதுபத்தி அந்த மாதிரிலாம் வாசனை திரவியங்கள், சாம்பிராணி இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அல்லது அதை வந்து கடைகளில் விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சிகள் தருகின்ற பலன்கள். இந்த 3 கிரக பயிற்சி அப்படின்னோடனே எல்லாரும் ஆவணி மாத பலன் நினச்சிக்கிட்டீங்க, அல்லது நிறைய பேர் என்ன செப்டம்பர் மாதம் தான் ஒன்றும் வரல, அதுக்குள்ளே வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பரை சொல்கிறார் அப்படிலாம் நினச்சிக்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. இது 3 கிரக பயிற்சி என்பது வந்து 3 முக்கியமான பயிற்சிகளை குறிப்பது. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த செப்டம்பர் எண்டு அக்டோபரில் இதில் வந்து சுக்கிர பகவான் வந்து கடகத்திற்கு செல்லுகிறார். கடக சுக்கிரனாக இருக்கிறார். அடுத்ததாக சூரியனும் புதனும் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார்கள். இதெல்லாம் தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இந்த பயிற்சிகள் எல்லாம் சேர்த்து செவ்வாய் கன்னியில் இருக்கார். இந்த பயிற்சிகள் எல்லாம் சேர்த்து தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்றால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6 கூடையவன் 8இல் மறைகிறான். விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. கடன் தீர்வதற்கான வழிகள், வியாதி சரியாவதற்கான ருண ரோக சத்ருங்கிறான். அப்போ என்ன ஆகுது? வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் தீர்வதற்கான வழிகள் கிடைக்கிறது. ஆறுக்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது அந்த விபரீத ராஜயோகம் மனைவியால் உண்டாகிறது. நிறைய பேர் வீட்டில் மனைவிக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், மனைவியால் கிடைக்கின்ற மன மகிழ்ச்சி போன்றவையெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறது மனைவி. அடுத்து யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, சலூன் மாதிரி, ஸ்பா மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அணிகலன்கள், பொட்டிக் போன்ற வகை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இது இருக்கும். சென்ட்டு, விலையுயர்ந்த இது பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த மாதிரி பூக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், சார் நான் ஒரு பூக்கடை தான் சார் வச்சுருக்கேன், நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன், நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், ஊதுபத்தி அந்த மாதிரிலாம் வாசனை திரவியங்கள், சாம்பிராணி இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அல்லது அதை வந்து கடைகளில் விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் கூட நற்காலம் என்பது அமையும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் 6 கூடையவன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்னு பேர். ஈவெண்ட் கோஆர்டினேட்டர், தீம் பார்க்கு போன்றவர்களுக்கெல்லாம், அந்த மாதிரி தீம் பார்க் வச்சு வந்து ஈவெண்ட் கோஆர்டினேட் பண்ணுறோம் சார், நான் வந்து ஒரு மாலுக்கு நடுவில் வந்து கடை வச்சுருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள்லாம் நாங்கள் பண்ணி தருவோம், உங்களுக்கெல்லாம் சுபமான காலமாக இந்த காலம் என்பது அமையும். சினிமா தேட்டருக்குள்ளே நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சார், எங்கள் கடை உள்ளே இந்த டீ ஷாப் வச்சுருக்கோம், நாங்கள் சினிமாவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கடை, அதுக்கெல்லாம். அதாவது சுக்கிரன் என்றால் மன மகிழ்ச்சி. இந்த உடலும் மனதும் எங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதெல்லாம் சுக்கிரன். ஒருத்தரை சந்தோஷப்படுத்துகிற அத்தனை காரியங்களும் சுக்கிரன் தான். அதற்கெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு 9ஆம் இடத்திலே புதனும் ஆதித்யனுமாக இருக்கிறார்கள். 7-10 கூடைய புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 9 என்பது அதிர்ஷ்டம். சார் ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கேன், ஸ்கூல் வாசலில் ஸ்டேஷ்னரி வச்சுருக்கேன், அன்றாடம் வேலைக்கு போனால் தான், இந்த மாதிரி பத்திரிகை துறைகளில் நான் ரிப்போர்ட்டராக இருக்கேன், அல்லது நான் வந்து இது பண்ணுறேன், குழந்தைகளுக்கான பொம்மைலாம் வைக்கிறேன், சின்ன சின்ன எழுது பொருட்கள், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம பேனா பென்சில் கடை, நோட்டு புக்கு கடை, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும். இந்த 9ஆம் இடத்து சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரொம்ப பெரிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தருகிறார்கள். இந்த சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். அப்போ அப்பா வழி சப்போர்ட். சில பேர் அப்பாவோட தொழில்களே எடுத்து செய்வாங்க. எங்கள் அப்பா வந்து தங்க நகை செய்கிறவர் சார், நானும் வந்து அதே மாதிரி தங்கம் செய்யலான் இருக்கேன்,
போன்றவர்கள் அப்பா வழி தொழில், உங்கள் அப்பா தொழில் என்னவோ அதை நீங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி 10 புதனும் சூரியனோடு சேரும்போது அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் என்பதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது ருச்சக யோகம் என்று அழைக்கப்படுகிறது. மிலிட்ரியில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க, சார் நான் எனக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், இந்த மார்பு சுற்றளவு வந்து எனக்கு இவ்வளோ வரணும், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நான் எனக்கு வந்து போலீஸில் செலெக்ஷன் ஆவேன், கடைசி ஒரு நூலில் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன், அல்லது இந்த கயிறிழுக்கும் போட்டி அதில் வந்து நான் தொங்கிட்டே இருந்தேன், தம் கட்ட முள்ள கீழே விழுந்துட்டேன், நான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உடல் கூறு தேர்வு, உங்களுக்கெல்லாம் ஃபிட்னஸ் செக்கிங் அதெல்லாம் நடக்கும், ஆணழகன் போட்டி, இந்த மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுவாங்க. இவ்வளோ சீரியஸாக பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம நினைப்போம். அவரோட நோக்கமே கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது, எப்படியாவது இந்த ஸ்போர்ட்ஸில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். குத்துச்சண்டை மாதிரியான விஷயங்கள், போர் பயிற்சி, சிலம்பாட்டம் கற்றுத்தர்ற மாஸ்டர்ஸு, மான் கொம்பு மாதிரி அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லித்தர மாஸ்டர்ஸ்க்கெலாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் வரும்பொழுது நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் என்பது கிடைக்கிறது. ஒரே ஒரு விஷயம், முருகப்பெருமானுடைய கோயில்களுக்கு சென்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா கோஷம் கேட்டுகிட்டே இருக்கணும். 10ஆம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு இந்த அரோகரா 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 எவ்வளோ தூரம் நீங்கள் காதில் கேட்குறீங்களோ, எவ்வளோக்குள்ளோ நீங்கள் முருகனுக்கு பிரீத்தியாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் என்பது கன்ஃபார்ம் ஆகிறது. காரணம் என்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 யோகாதிபதி செவ்வாய். ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, எப்பயும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸே போட்டுருங்க. 9ல் இருக்க சூரியனுக்கும் அதே பிரீத்தி தான், ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை பாருங்கள், அறுபடை வீடுகளில் ஏதோ ஒரு முருகன் கோயில் சென்று முருகனை வழிபடுங்க. வேல் விருத்தம்னு சொல்லுவாங்க, வேல் விருத்தம் படிங்க, வேல் மாறல் படிங்க, ஷஷ்டி கவசம் படிங்க, போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முருகனுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாப் என்பது கிடைக்கும். அதே நேரத்திலேயே இந்த 3 கிரக பயிற்சிகள் புதனும் ஆதித்யனுமாக இணையும் பொழுது அரசு கடைகள் அரசு மானியம் பெற்று புத்தகம் எழுதுகிறோம் சார், இலக்கிய புத்தகம் எழுதுகிறோம், கவர்மெண்ட்டு ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணி தராங்க, என்னுடைய புத்தகம் ஒவ்வொரு நூலகத்துலேயும் இடம்பெற போகுது, கௌரவமெல்லாம் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மாநில அந்த அரசனுடைய மிக உயர்ந்த விருதெல்லாம் கிடைக்கும், அந்த சிறந்த புத்தகத்துக்கான விருது, அதை பள்ளிதோறும் கொண்டு போய் சேர்த்துறது, அந்த போன்ற விஷயங்கள்லாம். 9ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்த புதன் இருக்கும் பொழுது நல்லாசிரியர் விருது வரைக்கும் கிடைக்கும். சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, சார் எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷனே இல்லை சார், கவர்மெண்ட்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் சார், வேதம் பாடசாலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லித்தர பண்டிதர்கள், அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த 7ஆம் இடத்து குருவில் தொடங்கி 9ஆம் இடத்து சுக்கிரன் வரை 10ஆம் இடத்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வரை உங்களுக்கு வந்து எல்லாமே அதியோகமாக இருக்கிறது. ஒரு சின்ன பாயிண்ட்டு, ஸ்கின் இஷ்யூஸ் வருவதற்கான நேரம், அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி என்ன தான் நீங்கள் எவ்வளோக்கு அளவு கடந்த பலன்களை சுக்கிரன் கொடுத்தாலும் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லே உங்களுக்கு ஒரு சின்ன கிளாஷை உண்டாக்குவார்னா, சட்டத்தின்படி 1000 தான் இருந்தாலும் சுக்கிரன் 8ல் மறையக்கூடாது. சுக்கிரன் 8ல் மறைஞ்சால் களத்திரகாரகன் 8ல் மறையும் பொழுது திருமண பிராப்தி என்பது, ரொம்ப நாளாக பொண்ணு தேடுறோம் சார், மாப்பிள்ளை பார்க்குறோம் சார் போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கெல்லாம் அந்த உங்களுக்கான ப்ராப்பர் இது வரணும், வத்துவோ கிடைக்கிறதுல டிலே ஆகும். நீங்கள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், கார் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் மிக நல்ல ஒரு காலமாக இருக்கும். முக்கியமாக ரிப்பேர் ஒர்க் பார்க்கக்கூடாது, பெயிண்டிங் பண்ணுறது, காரில் ஸ்டிக்கர் ஓட்டுறது போன்ற விஷயங்கள்லாம், காரை எவ்வளோக்கு எவ்வளோ டெக்கரேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த 3 கிரக பயிற்சியால் மாபெரும் உன்னதத்தை பெற போகிறீங்க. முருகப்பெருமானை மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருங்க, செவ்வரளி மாலைகள் கட்டி முருகப்பெருமானுக்கு போடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமான் மட்டும் ஒரு விளக்கேற்றி சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறையில்லாத வாய் குணமுடன் வாழ ஒரு பதிகம் வரும், அது அங்காரகனை போற்றி போற்றின்னு வரும். அந்த அங்காரகனுடைய ஸ்துதியை நீங்கள் அது தினமும் ப்ரே பண்ணி சாண்டிங் பண்ணி அந்த முருகப்பெருமானை வணங்க உங்கள் வாழ்வு சிறக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு அளவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.